அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைய குர்ஆன் மஜ்லிஸில் குர்ஆனின் இரண்டாவது அத்தியாயமான சூரா அல் பக்ராவின் 222வது வசனத்திலிருந்து ஆரம்பிக்க இருக்கின்றோம். இந்த அரபி மூல வசனங்களை ஓதி அவைகளின் தமிழாக்கங்களை வாசிக்க இருக்கின்றோம். அனைவரும் அமைதி காத்து செவிதாழ்த்தி கேட்டு பயனடையவும். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். பேரருளாளன் பேரன்பாளன் அல்லாஹுவின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன். வயஸ்அலூனக அனில் மஹீத் குல் ஹுவ அதன் ஃபக்தஸிலூன் நிஸாஅ ஃபில் மஹீத் வலா தக்ரஃபூஹுன்ன ஹத்தா யத்ஹுர்ன ஃபஇதா ததஹர்ன ஃபக்தூஹுன்ன மின் ஹைது அமரகுமுல்லாஹ் இன்னல்லாஹ யுஹிப்புத் தவ்வாபீன வயுஹிப்புல் முத்ததஹிரீன். மாதவிடாய் பற்றி உம்மிடம் கேட்கிறார்கள், கூறுவீராக. அது ஓர் இடையூறாகும். எனவே மாதவிடாயில் பெண்களை விட்டு விலகிவிடுங்கள். அவர்கள் சுத்தமாகும் வரை அவர்களுடன் உறவு கொள்ளாதீர்கள். அவர்கள் முழுமையாக சுத்தமாகிவிட்டால் அல்லாஹ் உங்களை ஏவிய முறைப்படி அவர்களிடம் வாருங்கள். நிச்சயமாக அல்லாஹ் பாவத்திலிருந்து மீளுபவர்களை நேசிக்கிறான், பரிசுத்தமானவர்களை நேசிக்கிறான். நிசாஉக்கும் ஹர்துல் லகும் ஃபக்து ஹர்தகும் அன்னாசிக்தும் வகத்திமூ லி அன்ஃபுசிக்கும் வத்தகுல்லாஹ வஅலமூ அன்னகும் முலாகூஹ் வபஷ்ஷிரில் முஃமினீன். உங்கள் மனைவிகள் உங்களுக்கு விளைநிலங்கள். ஆகவே உங்கள் விளைநிலங்களுக்கு நீங்கள் நாடியவாறு வாருங்கள். உங்களுக்காக நன்மைகளை முற்படுத்துங்கள். அல்லாஹுவை அஞ்சுங்கள். நிச்சயமாக நீங்கள் அவனை சந்திக்கக்கூடியவர் என்பதையும் அறியுங்கள். நபியே, நம்பிக்கையாளர்களுக்கு நற்செய்தி கூறுவீராக. வலா தஜ்அலுல்லாஹ உர்தத்தல் லி ஐமானிக்கும் அன்தபர்ரு வ தத்தகு வ துஸ்லிஹு பைனன் நாஸ் வல்லாஹு ஸமீஉன் அலீம். நீங்கள் நன்மை செய்ய மாட்டீர்கள், அல்லாஹுவை அஞ்ச மாட்டீர்கள் மற்றும் மக்களுக்கு மத்தியில் சீர்திருத்தம் செய்ய மாட்டீர்கள் என்ற உங்கள் சத்தியங்களுக்கு வலுவாக அல்லாஹுவை ஆக்காதீர்கள். அல்லாஹ் செவியுறுபவன், மிக அறிபவன். லா ஆஹிதுகுமுல்லாஹு லா யுஆஹிதுகுமுல்லாஹு பில்லக்வி ஃபீ ஐமானிக்கும் வலாக்கின் யுஆஹிதுகும் பிமா கஸபத் குலூபுக்கும் வல்லாஹு கஃபூருன் ஹலீம். உங்கள் சத்தியங்களில் வீணானவற்றிற்காக அல்லாஹ் உங்களை தண்டிக்க மாட்டான். எனினும் உங்கள் உள்ளங்கள் உறுதி செய்தவற்றிற்காக அதை நீங்கள் நிறைவேற்றவில்லையாயின் அவன் உங்களை தண்டிப்பான். அல்லாஹ் மகா மன்னிப்பாளன், பெரும் சகிப்பாளன். லில்லதீன யூலூன மின் நிசாஇஹிம் தரப்புசு அர்பஅதி அஷ்ஹர் ஃபஇன் ஃபாஉ ஃபஇன்னல்லாஹ கஃபூருர் ரஹீம். தங்கள் மனைவிகளிடம் ஈலா, அதாவது மனைவியுடன் பேச மாட்டேன் என்று சத்தியம் செய்வது. ஈலா செய்பவர்களுக்கு 4 மாதங்கள் எதிர்பார்ப்பு உண்டு. அதற்குள் அவர்கள் மீண்டுவிட்டால் அது அவர்களுக்கு அனுமதிக்கப்பட்டது. நிச்சயமாக அல்லாஹ் மகா மன்னிப்பாளன், மகா கருணையாளன். وَإِنْ أَزَمُوا الطَّلَاقَ فَإِنَّ اللَّهَ سَمِيعٌ عَلِيمٌ. அவர்கள் ஈலாவினால்
விவாகரத்தை உறுதிப்படுத்தினால் விவாகரத்து ஏற்பட்டுவிடும். நிச்சயமாக அல்லாஹ் செவியுறுபவன், மிக்க அறிபவன். வல் முத்தல்லகாத்து யதரப்பஸ்ன பி அன்ஃபுஸிஹின்ன ஸலாஸத குரூஇன் வலா யஹில்லு லஹுன்ன ஐ யக்தும்ன மா ஹலகல்லாஹு ஃபீ அர்ஹாமிஹின்ன இன் குன்ன யுமின்ன பில்லாஹி வல் யௌமில் ஆஹிர் வ புயூலத்துஹுன்ன அஹக்கு பி ரத்திஹின்ன ஃபீ தாலிக இன் அராது இஸ்லாஹா வலஹுன்ன மித்லுல்லதீ அலைஹின்ன பில் மஅரூஃப் வலிர்ரிஜாலி அலைஹின்ன தரஜத்துன் வல்லாஹு அஸீஸுன் ஹகீம். விவாகரத்து செய்யப்பட்ட பெண்கள் தங்களுக்கு 3 மாதவிடாய்களை எதிர்பார்ப்பார்கள். அவர்கள் அல்லாஹுவையும் இறுதி நாளையும் நம்பிக்கை கொள்கிறவர்களாக இருந்தால் அல்லாஹ் அவர்களுடைய கற்பப்பைகளில் படைத்ததை மறைப்பது அவர்களுக்கு ஆகுமானது இல்லை. அவர்களின் கணவர்கள் இணக்கத்தை விரும்பினால் அதில் தவணைக்குள் அவர்களை மீட்டுக் கொள்வதற்கு உரிமையுடையவர்கள். பெண்களாகிய அவர்கள் மீது கடமை இருப்பது போன்றே நல்ல முறையில் அவர்களுக்கு உரிமையும் உண்டு. ஆண்களுக்கு அவர்கள் மீது ஓர் உயர்வு உண்டு. அல்லாஹ் மிகைத்தவன், ஞானவான். அத்தலாக்கு மர்ரத்தானி ஃபயிம்ஷகும் பி மஅரூஃபின் அவ் தஸ்ரீஹும் பி இஹ்சான் வலா யஹில்லு லகும் அன் தஹ்து மிம்மா ஆதைத்துமூஹுன்ன ஷைஆ இல்லா ஐயஹாஃபா அல்லா யுகீமா ஹுதூதல்லாஹ் فإن خفتم ألا يقيما حدود الله فلا جناح عليهما فيما افتدت به تلك حدود الله فلا تقتدوها ومن يتعد حدود الله فأولئك هم الظالمون. விவாகரத்து இருமுறையாகும். தவணைக்குள் நல்ல முறையில் தடுத்து மனைவிகளாக வைத்தால் அல்லது அழகிய முறையில் விட்டுவிடுதல் கடமையாகும். நீங்கள் அவர்களுக்கு கொடுத்தவற்றிலிருந்து எதையும் எடுத்துக்கொள்வது உங்களுக்கு ஆகுமானதல்ல. ஆனால் அல்லாஹ்வின் சட்டங்களை தாங்கள் நிலைநிறுத்த முடியாது என்று அவ்விருவரும் பயந்தாலே தவிர அவ்விருவரும் அல்லாஹ்வின் சட்டங்களை நிலைநிறுத்த மாட்டார்கள் என நடுவர்களாகிய நீங்கள் பயந்தால் அவள் எதன் மூலம் தன்னை விடுவித்தாலோ அதில் அவ்விருவர் மீதும் குற்றமில்லை. இவை அல்லாஹ்வின் சட்டங்களாகும். எனவே இவற்றை மீறாதீர்கள். எவர்கள் அல்லாஹ்வின் சட்டங்களை மீறுகிறார்களோ அவர்கள்தான் அநியாயக்காரர்கள். فَإِن طَلَّقَهَا فَلَا تَحِلُّ لَهُ مِن بَعْدُ حَتَّى تَنكِحَ زَوْجًا غَيْرَهُ فَإِن طَلَّقَهَا فَلَا جُنَاحَ عَلَيْهِمَا أَن يَتَرَاجَعَا إِن ظَنَّا أَن يُقِيمَا حُدُودَ اللَّهِ وَتِلْكَ حُدُودُ اللَّهِ يُبَيِّنُهَا لِقَوْمٍ يَعْلَمُونَ. அடுத்து மூன்றாவதாக அவளை அவன் விவாகரத்து செய்தால் அதன் பிறகு அவன் அவளுக்கு ஆக மாட்டாள். அவள் அவனல்லாத வேறு ஒரு கணவனை மனம் புரியும் வரை அவனும் அவளை விவாகரத்து செய்தால் அவ்விருவரும் மீளுவது அவ்விருவர் மீதும் குற்றமே இல்லை. அல்லாஹ்வின் சட்டங்களை நிலைநிறுத்துவோம் என்று அவ்விருவரும் எண்ணினால் இவை அல்லாஹ்வின் சட்டங்களாகும். அறியும் மக்களுக்காக அவற்றை விவரிக்கிறான். சதகல்லாஹுல் மௌலானல் அதீம்.